ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் 2024-25 கல்வியாண்டுக்கான ஆர்டிஇ சேர்க்கைக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிஇ அப்படின்னா என்ன? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஇ அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதை தான் கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஆர்டிஇ அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது எல்லா மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள்லையும் செயல்படுத்தப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கு ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2024 ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்டிஇ சட்டத்தின்படி தனியார் பள்ளிகள் தங்களது தொடக்க வகுப்பு எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்பு இடங்களில் 20% பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆர்டிஇ ஒதுக்கீட்டிற்கு பார்த்திங்கன்னா 94,000 இடங்கள் காலியாக இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 8,000 தனியார் பள்ளிகளில் மொத்தமாக பார்த்திங்கனாக்கா 94,000 ஏறக்குறைய பார்த்திங்கனாக்கா 1,00,000 இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஇ சேர்க்கையினுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவது தான் பார்த்திங்கனாக்கா இந்த ஆர்டிஇ சேர்க்கையினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி இத்திட்டத்தின் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கி மற்றும் பின்தங்கி பிரிவை சார்ந்த மாணவர்கள் 14 வயது வரை பார்த்திங்கன்னா இலவசமாக கல்வி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஆர்டிஇ சேர்க்கை திட்டமும் மாநிலத்தின் கல்வியறிவு விகிதத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்துறது மூலமாக அதிக மாணவர்கள் பார்த்திங்கன்னா கல்வி கற்கக்கூடிய வகையில் வேலைவாய்ப்பும் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஊனமுற்ற குழந்தைகள், சுகாதார பணியாளர்களின் வார்டுகள் மற்றும் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த திட்டத்தின் மூலம் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரமும் பார்த்திங்கன்னா மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய நன்மை மற்றும் அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்காக தமிழக அரசு ஆர்டிஇ சேர்க்கை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் 14 வயது வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூகத்தின் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் மற்றும் பின்தங்கிய பிரிவினர் இத்திட்டத்தின் மூலம் தனியார் பள்ளிகளில் சேர்க்கை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தனியார் பள்ளியிலும் நுழைவு நிலையில் 25% இடங்கள் பார்த்திங்கன்னா ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க ஆர்வமுள்ள தமிழக மக்கள் பார்த்திங்கனாக்கா 2024 கல்வியாண்டிற்கு பார்த்திங்கன்னா ஆர்டிஇ படிவத்தை நிரப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் அனைத்து பள்ளிகளும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பள்ளியில் உள்ள இடங்களின் எண்ணிக்கையை விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு புதுப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பு தமிழக பள்ளித்துறைக்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் 9,000 பள்ளிகளில் சுமார் 1,00,000 இடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினரின் ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குதோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சமூக ரீதியாக பின்தங்கிய குழந்தைகளுக்கு அனைத்து சமூகமும் ஓசிகளை ஏற்றுக்கொள்ளும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஊனமுற்ற குழந்தைகள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, விண்ணப்பதாரர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கிறவங்களாக இருக்கணும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர், பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினர், சிறப்பு பிரிவின் கீழ் உள்ள
பெற்றோரின் குழந்தைகள் அனைவரும் இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஊனமுற்ற குழந்தைகள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்கேஜியில் சேருவதற்கு குழந்தையினுடைய பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31 ஜூலை 2017 முதல் 31 ஜூலை 2018 வரலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1ஆம் வகுப்பில் சேர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையினுடைய பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31 ஜூலை 2015 முதல் 31 ஜூலை 2016 வரலாம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிசி மற்றவர்கள், எம்பிசி, எஸ்டி, எஸ்சி மற்றவர்கள், அருந்ததியர், ஓசி, டிஎன்சி, வெளியிடப்படாத சமூக பிரிவை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் புகைப்படம், யார் அப்ளிகண்ட்டோ ஸோ அந்த அப்ளிகனுடைய ஃபோட்டோ, குழந்தையினுடைய ஃபோட்டோ, குழந்தையினுடைய பிறப்புச் சான்றிதழ், பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆதார் அட்டை அல்லது ரேஷன் கார்டு, நலிவடைந்த பிரிவினருக்கான வருமானச் சான்றிதழ், பின்தங்கிய குழு வேட்பாளருக்கான சமூக சான்றிதழ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ் நீங்கள் வைக்கலாம் இதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கிய குழு சிறப்பு வகை சான்றிதழ், ஊனமுற்றோர் சான்றிதழ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோட்டக்காரர்களின் வார்டுகளின் நிரூபிப்பதற்கான சான்றிதழ், அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி பொருந்தினால் அப்படின்னு கொடுக்குறதெல்லாம் ஆப்ஷனல். எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட பெற்றோரின் குழந்தைகளின் சான்றிதழ் இதெல்லாமே வந்து ஆப்ஷனல். அதே மாதிரி குழந்தையினுடைய ஆதார் கார்டை நீங்கள் வந்து இதில் வைக்கணும். ஸோ இந்த சேர்க்கை வந்து எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 20 முதல் அதாவது மே 18 வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ அதனுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிங்க. rt.tnschool.gov.in அப்படின்ற இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதாவது ஏற்கப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் குறித்த தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே 21ஆம் தேதி இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து ஏப்ரல் 20லேருந்து மே 18 வரையில் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கழித்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா மே 21 வந்து இணையதளத்தில் வெளியிடும் சொல்லியிருக்காங்க. பள்ளிகளில் உள்ள இடங்களை விட கூடுதலாக விண்ணப்பங்கள் வந்திருந்தால் மே 23ஆம் தேதி ஏலச்சீட்டு நடத்தப்படும். அதாவது குலுக்கல் முறையில் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 சீட் இருக்குது அப்படின்னா 25 சீட் ஒதுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த 25 சீட்டை விட அதிகமாக அப்ளிகேஷன்ஸ் போகுது. இப்போ 25 சீட்டு தான் இருக்குது அப்படின்னா 100 அப்ளிகேஷன் போகுதுன்னா 100 அப்ளிகேஷன்ஸை போட்டு குலுக்கல் முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 25 சீட்டை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஏலச்சீட்டு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. மே 24ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதிவு பண்ணுறது மே 29ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இவங்க வந்து ஆர்டியில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக வரீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஆன்லைன் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து சேனலில் போடுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.